என்னடா அது கடைக்கே வந்துட்டோம். இந்த கடைக்கார கேட்க போச்சுருல, ஏக்கா ஏக்கோ ஏக்கோ. என்ன தம்பி, என்னத்துக்கு காது கிழியிற மாதிரி இப்படி கத்துற? கடையை திறந்து போட்டு எங்க போனேன்? ஏன் கடை, நான் எங்க வேணா போவேன், உனக்கு என்ன? அப்படியா? கல்லாப்பட்டி எங்க இருக்கு தம்பி? என்ன, நாங்களே எவ்வளவு பெரிய திருட்டு கும்பல், நீ எங்க கடையா திருடுவிய? திருட்டு கும்பல், திருட்டுறையில் கும்பல். நீ மூட்டு என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. ஒண்ணுமில்ல, உங்க கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க போராட்டம் பண்றாங்களே, நீ போலையா? என்ன போராட்டம்? தெரியாதா உனக்கு? நம்ம ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்காரு பாரு, காமேனி. ஆமா, அவரை வந்து இந்த தாக்குதல்ல இறந்து போயிட்டாரு. அதுக்காக அமெரிக்காவை கண்டிச்சு நம்ம சென்னையில இருக்கு பாரு அமெரிக்க தூதரகம், அதை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, ஒரு மனுஷன் இறந்து போனாருன்னா அதுக்கு போராட்டம் பண்றதெல்லாம் வழக்கம் தானே. அதுக்கு இங்க போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அங்க போய் பண்ற அளவுக்கு வசதி இல்லப்பா. ஆனா எங்களால எப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். சரி, இங்க போராட்டம் பண்றனால என்ன யூஸ்? ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு நாள் செய்தியில பேசுவாங்க, நீ இப்ப வந்து பேசுறல்ல, இந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்கன்னு விளம்பரம் தான். அதான் விளம்பரத்துக்காக பண்றீங்க, மத்தபடி எந்த நோக்கமும் கிடையாது. எந்த நோக்கமும் இல்ல, விளம்பரம் மட்டும்தான் நோக்கம். அவரோட வரலாறா தெரிஞ்சு பண்றீங்களா, இல்ல எதுவுமே தெரியாம இந்த மாதிரி இறந்துட்டாரு உடனே முற்றுகையிட்டுறோம்னு பண்றீங்களா? அங்க நிக்கிற கும்பல்ல முக்காவாசி பேருக்கு காமினி யாருனே தெரியாதுப்பா. போராட்டம் பண்ணணும், செய்தியில வரும், அதுக்கோசம் பண்றாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எதுக்கு பண்றீங்க? பண்ணுவோம், சும்மா போர் அடிக்குதுல்ல, அப்புறம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வெட்டி இல்லாம இருக்கும்ல, அதனால பண்ணுவோம். கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட இல்ல. அதானே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் வந்து இறங்கியிருக்காரு இன்னைக்கு எங்க தலைவர். எதுக்கு? நரேந்திர மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டு வந்துட்டாரு பாத்தியா? மதுரை திருப்பரங்குன்றத்துல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. உங்க தலைவருக்கு தில்லு இருந்தா எங்க தலைவர் வந்து சந்திக்க சொல்லு பாப்போம். நேத்தா வந்தாரு, உங்க தலைவரை போய் சந்திக்கலையே? அதான் வந்து சந்திக்க சொல்லு, அவரை வந்து சந்திக்க சொல்லு. என்ன, எங்க தளபதி போய் அங்க பாக்கணுமே? ஒரு பிரதமர் வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வரை போய் சந்திக்கணும், முதல்வர் வரமாட்டாரு. அவரும் ஒரு காலத்துல முதல்வரா இருந்ததோட பிரதமர் ஆனாரு. ஏன்னா எடுத்தோடனே வானத்துல இருந்து பிரதமரா குதிச்சாரா? என்னப்பா பேசுற நீ? அப்படியே பேசிக்கிட்டு உங்களுக்கு முடிவு ரொம்ப தூரத்துல இல்ல, நான் வந்துருச்சு பக்கத்துல, இன்னும் ஒரு 2 மாசம் கூட கிடையாது. பாரு, நீயே பாப்ப. நாங்க பாக்குறோம். நீ என்னத்த பாக்க வந்த? திருப்பரங்குன்ற விஷயத்துல எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணீங்க? ஒரு விளக்கேத்த விட்டீங்களா? எப்பா, இஸ்லாமியர்களோட மனது புண்படக்கூடாது, அதுதான் எங்க தலைவருக்கு மிக முக்கியமான வேலை. அதனால அங்க விளக்கேத்த விடல. என்ன இப்போ அங்க விளக்கேத்தனாதான் முருகன் வந்து அருள் கொடுப்பாரா என்ன? இப்பெல்லாம் பிரச்சனை பண்ணீங்களா? இந்த வந்து இறங்கிட்டாரு எங்க தலைவர் மோடி. இன்னைக்கு பாரு, மொத்த வெளிச்சமே அங்கதான் இருக்கும். அப்பா, ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனை சின்னதா நடந்தா போதுமே அதை ஊதி 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 பெருசா பூகம்பமா ஆக்கி எங்க ஆட்சியை குறை சொன்னாதானே வேணும் உனக்கு? ஆட்சி குறை சொல்ற ஆட்சியா தானே இருக்கு. நாங்க உண்மையதான் சொல்றோம், நீங்க குறை சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ பொதுமக்கள்கிட்ட போய் கேளு, உண்மை என்னன்றத மக்கள் புட்டு புட்டு வைப்பாங்க. அப்படியா? போய் கேட்டு வந்து சொல்றேன் உனக்கு. போய் கேட்டு வந்து நாளைக்கு சொல்லு. போ. சரி, வந்துட்டான் வெறுமாயம் வெண்ணுக்கிட்டு. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அப்புறம் அக்கா 2 நாளா வந்து கடையே போல. ஆமாப்பா, அக்காவுக்கு ஒரே பிஸி. அந்த தேர்தல் வேலை வருது இல்லையா, தேர்தல் வருதுனால அப்படியே மக்களை போய் சந்திக்கணும், நீங்க தலைவரை பத்தி எடுத்து சொல்லி ஓட்டு வாங்கணும்ல, அதனால அலைஞ்சிட்டு இருக்கேன். இல்லக்கா, நான் கூட நீங்க தலைவருக்கு பிறந்த நாள்ல, சோ அதுக்காண்டி பிரியாணி வாங்கி தின்ன போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். தம்பி இத பாத்தியில, நீங்க தலைவர் பிறந்த நாளை ஒட்டி எங்க பார்த்தாலும் விழா சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 நாள் லீவை போட்டு அக்கா அப்படி இப்படி போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன்ப்பா. சரிக்கா, தலைவர் பிறந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷல் உங்க கடையில? ஒன்னும் இருக்காது. தலைவர் பிறந்த நாளே ஸ்பெஷல்பா. சரிக்கா, முட்டு கொடுத்தது போதும். இந்த பன்னீர்செல்வம் கட்சியில சேர்ந்தார்ல, ஓபிஎஸ்ஆ? ஆமா, அவர் முழுசா மாத்திட்டீங்களேக்கா? நாங்க மாத்தல தம்பி, அவரு மாறிட்டாரு. மாறித்தானே ஆகணும். இல்லக்கா, தேனியில ஒரு வீடு இருக்குல்ல, அவர் வீட்டு வாசல்ல கேட்ல வந்து வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ இருந்துச்சு, ரெட்டையிலோட சிம்பிள் இருந்துச்சு. அதை இப்ப சுரண்டி எடுத்துட்டு உங்க கட்சி சின்னத்தை வச்சுட்டாராம்ல? ஆமாப்பா, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணும்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்க கட்சிக்கு வந்துட்டா என்னென்ன வித்தையெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனை வித்தையும் காட்டி தானே ஆவாங்க. ஏற்கனவே எங்க கட்சியில ஏகப்பட்ட சீனியர் இருக்காங்க. எனக்கு இந்த பதவி உனக்கு அந்த பதவின்னு கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. அது பத்தாதுன்னு இவர் வேற புதுசா அதிமுக இருந்து வந்திருக்காருல்ல, தனக்கும் ஏதாவது பதவி வேணும்ல, அதுக்காக இந்த மாதிரி குரங்கு வித்தையெல்லாம் காட்டுறாருப்பா. கொடுத்துருவீங்களா பதவி? அது எப்படி, கொஞ்ச நாள் அலைய விட்டு அப்புறம் தானே. ஆனா பார்த்தேன், கேட்ல மாத்தினது சரி, ஓபிஎஸோட கார் இருக்குல்ல, அந்த கார்ல கூட வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ இருந்துச்சு. என்னைக்கு உங்க கட்சியில சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் கார்ல உங்க தலைவரோட போட்டோ வச்சுட்டா இருக்கா. இந்த அளவுக்கு பச்சந்தியா இருக்காரு பாத்தியா? ஆமாப்பா, இந்த மாதிரி ஆளுங்க தானே எங்களுக்கு தேவை. நேத்து எங்க தலைவருக்கு எதிரா ஒரு கட்சியில இருந்து எங்க தலைவரையே திட்டிட்டு இருந்தவரு அவர் வாயிலே புகழ ஆரம்பிச்சுட்டார்ல, ஸ்டாலின் மாதிரி ஒரு முதல்வர் தமிழ்நாட்டே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி. அதான் ஒரு கையில கைத பத்தியா, சிவப்பு கருப்புன்னு எங்க கொடி கலர்லயே போட்டிருந்தாருல, அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காரு தம்பி. ஆனா இல்லன்னு தெரியுதுக்கா, நீங்க ரொம்ப விளம்பரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு. சரிக்கா, அந்த தொகுதி பங்கீடு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிட்டீங்களா?
நேத்து கூட காங்கிரஸ்ல இருந்து வந்து பேசிட்டு இருந்தாங்க எவ்வளவு சீட்டு எத்தனை தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி. அது இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகல தம்பி. ஃபைனலிஸ்டா? ஆமா தம்பி. சரிக்கா, நீங்க 25 சீட்னு சொல்லிருக்கீங்க. ஆனா 25 சீட்ல அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? அவங்க வந்து கூடுதலா சீட்டுகள் வேணுமா? 26 கொடுத்து விட்டுருவோம். என்ன இப்போ ஒண்ணுல என்ன ஆயிட போகுது? ஏக்கா, எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. 200க்கு 200 அடிக்க போறேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் கூட ஒரு 5-10 சீட் கொடுத்தாதானவா? தம்பி, எவ்வளவு பெரிய கட்சி. நீங்க எங்க கிட்ட 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் தொங்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கட்டி ஆள்றாரு எங்க தலைவர். கொடுக்கற சீட்டா வாங்கினா இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டணியே தேவையில்ல தம்பி. தனிச்சு தலைவர் போட்டுட்டு ஜெயிப்பாரு. 234ல 234 ஜெயிப்பாரு. பாத்துக்கா, அணில் கூட தான் விடாம. பாத்துக்கிறோம். சரிக்கா, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்கல்ல, அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் இருக்காருல்ல, உங்ககிட்ட 6 சீட்டு கேட்டிருக்காராம். நாங்க வந்து ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றத்திற்கான ஒரு இடமும் அதற்குரிய இடங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நாடாளுமன்றம், அதற்குரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். நான் கூடுதல் இடம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 6 சீட்டா தம்பி? அவருக்கு மட்டும்தான் 1 சீட்டு கொடுப்போம். 6 சீட்டெல்லாம் வாய்ப்பே இல்ல தம்பி. இல்லக்கா, லாஸ்ட் டைம் கொடுத்தீங்க, ஜெயிச்சிட்டாரு. அப்ப லாஸ்ட் டைம் ஜெயிச்சனால இந்த தடவை கூட கொடுத்தா என்னவா? லாஸ்ட் டைம் கொடுத்தோம்ல, ஜெயிச்சார்ல, அத்தனை சீட்டு தான் இந்த தடவை கொடுப்போம். இஷ்டம்னா வாங்கிக்க சொல்லு, கஷ்டம்னா அந்த அணில் குஞ்சுகளோட போய் சேர்ந்துக்க சொல்லுப்பா. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்ன எப்போ வெள்ளன வருவேன், இன்னைக்கு என்ன எவ்வளவு ரேட்டு? அதான்க்கா, பெட்ரோல் பங்க் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணலாம்னு சொல்லி போனேன். பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஏன் தம்பி? என்ன மாதிரி எல்லாம் உஷாராயிட்டு இருக்காங்க. என்னப்பா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட வந்திருப்பாங்க, இதெல்லாம் உஷாராவதுக்கு இருக்கு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அயத்துல்லா கமேனி, அவங்கள கொன்னுட்டாங்க. தெரியாது? ஆமா ஆமா, அந்த விஜயராம் கூட வந்து சொல்லிட்டு போனா இந்த மாதிரி அவரை அந்த அமெரிக்காவும் அந்த இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னா. ஆமாக்கா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்னு ஒன்று பண்ணாங்க. என்னன்னா, ஒரு 200 அடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் ஒன்று வச்சு அதில் யுரேனியம் செறிவூட்டுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிலாம் வச்சுருந்தாங்களாம். அது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர்லாம் பண்ணி 200 அடி கீழே பெலிஸ்டிக் மிசைல் போயிட்டு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு அந்த ஃபெசிலிட்டிலாம் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் ஜூலை மாதத்தில் பார்த்தோம்னா இஸ்ரேல் அமாஸ் வார் நடந்ததுல, அதில் போயிட்டு ஒரு 15 நாள் மூக்கு நடைச்சாங்க. அதுலேருந்தே இந்த டேமேஜ்னா அவங்களுக்கு சரியாகலை. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களது லட்சக்கணக்கில் அவங்களோட நாட்டோட ரூபாய் கொடுத்தாதான் $1 கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரமே வீழ்ந்து போச்சு. இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு 2000 மடங்கு ஏறிடுச்சு. தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு பொருளாதாரம். அங்க உள்நாட்டிலேயே போராட்டம்லாம் இருந்தது. இப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்க அந்த சூழ்நிலையும் அந்த பொருளாதாரம் ரொம்ப மந்தமா இருக்கிற அந்த சூழ்நிலையிலே பாத்தீங்கன்னா நாங்க நியூக்ளியர் வெப்பன் செஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இவங்க வந்து நிறைய தீவிரவாத அமைப்பு கூட ரொம்ப கனெக்ஷன்ல இருக்காங்க. அமாஸ், எசபுல்லா, ஹவுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீவிரவாத அமைப்பு கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க. இவங்க நியூக்ளியர் வெப்பன் செஞ்சுட்டு போயிட்டு அவங்களுக்கான சப்ளை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் ஒரு கண்ணு. ஏன்னா அந்த தீவிரவாத அமைப்புலாம் இஸ்ரேலுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி பாகிஸ்தான்ல தீவிரவாத அமைப்புலாம் இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்தோ, அவங்களுக்கு போயிட்டு கிடைச்சது அப்படின்னா ஒரு 2 பாம்பு இஸ்ரேல போட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல காலி. அதனால அதுக்கு பயந்து அவங்க இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாங்க. இஸ்ரேலுக்கு போயிட்டு திரும்பி வர வேலையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு 12 நாளா அயத்துல்லா கமேனி பங்கருக்குள்ளே இருந்து வெளியே வரல. நரேந்திர மோடி அவங்க இஸ்ரேல இருக்காங்களே, இந்த நேரத்துல வந்து மிசைல்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. அவரோட வீட்டுல வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணாலும் வந்திருக்காரு. நேற்றுக்கு நைட்டு மிசைல் போட்டு அவரை தாக்கி அவரை அழிச்சிட்டு இருக்காங்க. 12 மிசைல் அவரோட வீடை சுத்தி போட்டிருக்காங்களாம். என்னப்பா நாட்டு நடப்பெல்லாம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா மறுபடியும் எங்க தலைவர் ஓட்டு போடுங்க. சரிங்க. 2026 தேர்தலையும் அவரே ஜெயிச்சாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? துபாய் வேற போயிட்டு மிசைல் போட்டு அடிச்சிருக்காங்க சம்பந்தமே இல்லாம. அதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச காரணம் இருக்கு தெரியுமா? ஏன்னு தெரியுமா? என்ன காரணம்? ஈரான் போயிட்டு துபாய் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு மேல போயிட்டு ஒரே ஒரு மிசைல் தான் போட்டு அடிச்சிருக்காங்க. பாம் ஜெசீரா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, பாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு மிசைல் போட்டிருக்காங்க. நல்ல வேலை அந்த ஹோட்டல் மேல போய் படாம பக்கத்துல என்ட்ரன்ஸ்ல போய் அடிச்சதுனால ஒரு 4 பேர் மட்டும் தீக்காயத்தோட தப்பிச்சிட்டாங்க. பெரிய அளவில் உயிர் சேதம் எதுவும் இல்லை. இதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, துபாயில இருந்து 94% பேர் வெளிநாட்டுல இருந்தா இருக்காங்க. 6% பேர் தான் அங்க சிட்டிசன்ஸே இருக்காங்க. அதனால உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து யுஎஸ்ஏக்கும் இஸ்ரேலுக்கும் போகும். இதனால எங்க மேல தாக்குதல் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா போயிட்டு யுஏஇல ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க துபாயில. ஏப்பா எல்லாமே இஸ்லாமிய கண்ட்ரி தானே, அப்புறம் எதுக்குப்பா அவங்கள தாக்குறாங்க? இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃபென்ஸ் அவங்க பண்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகுது. பொறுத்து இருந்து பாப்பா என்னதான் நடக்குதுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பெட்ரோல் போயிட்டு சீக்கிரம் போட்டுருங்க.